கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 9, 2026. ஓகே. இப்போ லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு அதிமுக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ பேசிக்கிட்டு இருக்க நான், கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள், வெளிநாடுகளில் கேட்டுட்டு இருக்கவங்க, ஒருவேளை இங்கே வந்து ஓட்டு போட முடியலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, நாம் வந்து யாருக்கு ஓட்டு போட்டோம் அது கரெக்டாக தான் இருக்கா, இல்லை இங்கே வந்து இவிஎம்ல எக்கச்சக்கமான பிரச்சனை நடக்குதே, வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பிரச்சனைலாம், அதுக்கான ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஓகே, அதை பற்றின டீட்டெயில் வந்து பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். உங்களுடைய ஆதரவு, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரிய அளவு வந்து பரப்பப்பட்டால் தான் இது வந்து வெளியில் பெருசாக போனால் மட்டும்தான் ஆளும் வர்க்கம், அதுக்கப்புறம் அதிகார வர்க்கம்னா உச்சநீதிமன்றத்திலிருந்து, ஏன்னா இவங்க என்னத்தை சொன்னாலும் உச்சநீதிமன்றம் ஓகே ஆமாம் தலையாட்டுறாங்க, இது எல்லாமே சேர்ந்து சரி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி. ஓகே, இப்போ என்னென்னா, இவர் வந்து ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தமபுத்திரன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஏன் உத்தமபுத்திரன்னா, அவர் ரியலாகவே உத்தமபுத்திரன் தான். அவர் வந்து மிக மிக அற்புதமான நேர்மையான சூப்பர் மனிதன். எப்போ தெரியுமா? அசந்து தூங்கும்போது மட்டும். கண்ணு முழிச்சிட்டா கேடுகட்ட கேவலமான தரக்குறைவான என்னது ஒரு ஒரு பொய்யன், எதெடுத்தாலும் வந்து தப்பு பண்ணுறது, மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை, இந்த ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுறதில்லை. இந்த இந்திய ஜனநாயகத்தை இந்த அளவுக்கு கட்டி காத்து கொண்டு வந்து சேர்த்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி கவலைப்படலை. இதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு எப்பேற்பட்ட இந்தியாவை விட்டு போகிறோம் அதை பற்றி கவலை இல்லை. தனக்கு தன்னோட அதிகாரம் தனக்கு கிடைக்கக்கூடியது இதெல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு பல்ல இழிச்சுக்கிட்டு ஏன்னு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனர், கேடுகட்ட தேர்தல் கமிஷனர் அப்படிங்கிறது தான் இது வந்து. என்ன அந்த ஆள் வந்து அந்த ஆளை பற்றி என்ன பேசணும் தகும் அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. வந்து என்னன்னா, எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வந்து அவசரமாக கொண்டு வந்து அங்கே பீகாராக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், நிறையா பிரச்சனை தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அப்படி இவ்வளோ நடந்துச்சே, திமுக வந்து 2021 எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு, 2024 வந்து எப்படி வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு பேசுறதெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி முதல்ல, அது வந்து பெரிய விஷயம். இந்த இடத்துல திமுகவை ஜெயிக்க விடுவோம், அண்ணா திமுகவுக்கு இத்தனை சீட்டு கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து மொத்தத்துக்கு திமுகவை தூக்கி போட்டாச்சு, அண்ணா திமுகவை வந்து 3ஆவது இடத்துக்கு தள்ளியாச்சு. இப்போ வந்து சம்மந்தம் இல்லாமல் தாவேக்கா வந்து ஆட்சியில் இருக்குது. நமக்கு வந்து தாவேக்கா ஆட்சியில் வந்தது கரெக்டாக தப்பா, அவங்க வரணுமா வரக்கூடாதுன்றது இது இடத்துல நம்ம இல்லை. மக்கள் முடிவு பண்ணி மொத்த மக்களில் வாக்கு உரிமை, வாக்கு போட்ட சதவீத அடிப்படையில் அவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு வந்து எந்த கட்சிக்கும் சார்பான ஆள் கிடையாது. ஆனால் இவிஎம் டிசைட் பண்ணுறது யாரு? அமித்ஷாவும் மோடியும், அம்பானியும் அதானியும். ரொம்ப முக்கியமாக அதானி, அந்த கார்பரேட்டு கைக்கூலிகளாக நம்ம வந்து ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் நமக்கு வந்து பெரிய எரிச்சல். ஓகே, இப்போ இங்கே வந்து இவிஎம்ல எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒரு அமைப்பு வந்து ஒன்று பண்ணலாம். அதை எதிர்த்து என்ன பண்ணுறது, நமக்கு வந்து திரும்பவும் வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் அப்படின்ற மாதிரி வருது. பட் அதுலேயும் வந்து டிஸ்கஷன் நடந்துச்சு. வாக்குச்சீட்டு முறையா அப்படின்னா, பழையபடி வந்து வாக்குச்சீட்டு எடுத்து இது இப்படி எடுத்து இப்படி மடித்து அப்புறம் வந்து இப்படி மடித்து உள்ளே போட்டு அந்த வாக்குச்சீட்டு முறையில் இனி வராது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எந்திரம் இருக்குல்ல, இந்த எந்திரத்தில் நமக்கு பிரிண்ட் பண்ணி உள்ள உழுது பார்த்தீங்க இல்லையா, பேலட் பேப்பர், அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துச்சு. சரி, முதல்ல வந்து அந்த அமைப்பை பற்றி கொஞ்சமாக சொல்லிடுறேன். அது வந்து எம்ஆர்விஆர் அப்படின்னு ஒரு அமைப்பு. எம்ஆர்விஆர்னு என்ன, தமிழில் சொன்னோம்னா இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம், அதாவது மூமெண்ட் இயக்கம். ஓகே, நமக்கு மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம், அது எந்த மக்கள்? நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஸோ இந்திய மக்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு இயக்கம். தமிழில் வந்து இங்கிலீஷ் சொன்னோம்னா மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர்ஸ் ரைட், ஓட்டர் ரைட். இப்போ நான் வந்து ஓட்டு போட்டேன்னா, நான் வந்து விசிலுக்கு போட்டேன்னா அது விசிலுக்கு தான் விழுந்திருக்கா, இல்லை ரெட்டலைக்கு போயிடுச்சா, இல்லை நான் வந்து ரெட்டலைக்கு போட்டிருக்கேன், அந்த ரெட்டலை தான் விழுந்துச்சா, அல்லது விசிலுக்கு போயிடுச்சா, அல்லது நாம் தமிழர் கட்சி போயிடுச்சா அப்படின்னு எப்படி எனக்கு தெரியும்? அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து மறைமுகமாக அவங்க பண்ணுறாங்க, வெளிப்படைத்தன்மையே இல்லை அப்படிங்கிறதான். ஸோ இந்த எம்ஆர்விஆர், மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர் ரைட், வாக்குரிமை
மீட்பு இயக்கம். ஓகே, இந்த இயக்கத்தை வந்து முன்னின்று ஆரம்பிச்சு நடத்த ஆரம்பிக்கிறது யார் யார் அப்படின்னா, ஏற்கனவே தெரியும். இதை பத்தின புரிதலை வந்து நிறைய காணொளிகள்ல பேசி 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 தொண்டை தண்ணி வத்த பேசினதுல வந்து அவர் வந்து ஐயா ஐயநாதன் இருக்கார்ல அவரு. அதுக்கப்புறம் வந்து பொன்ராஜ், ஏன்னா கலாம்கிட்ட வந்து அப்துல் கலாம்கிட்ட உதவியாளர் இருந்தார், ஒரு சயின்டிஸ்ட்டு. ஓகே, அவர். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஓவியா அப்படின்னு சொல்லி அவங்க எப்படின்னா ஜீவா டுடே ஜீவாவோட அம்மா. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்தே வந்து இயக்கத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறவங்க. இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஆரம்பிக்கிறதுல நான் வந்து இன்னைக்கு அதில் கலந்துக்கிட்டேன். ஓகே, அதில் சில என்னென்ன இதோட நோக்கம் என்ன, அப்புறம் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு ஃபுல்லாக அலசப்பட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட கருத்தையும் சொன்னேன். ஏற்கனவே நான் வந்து இதுக்கு முன்னாடி கொளத்தூர் தகுதியில் இவிஎம்ஆல எப்படி ஸ்டாலின் வந்து தோற்றுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஒரு 48,000 50,000 பேர் வந்து இப்போ பார்த்துருக்காங்க. பயங்கரமான ரீச் அது. இது வந்து யூடியூப்லேயே, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்தா அது வேற பக்கம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ பேருக்கு வந்து மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு வந்து கட்சி பாகுபாடெல்லாம் இல்லை, எந்த கட்சியும் இருக்கட்டும், ஆனால் கரெக்டாக தேர்தல் நடக்கணும். அது இந்த கட்சி அதிமுக ஜெயிக்கட்டும், திமுக ஜெயிக்கட்டும், தாவே கட்சி நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் போட்ட ஓட்டு வந்து கரெக்டாக இருக்கணும். அது இந்த ஓட்டு வந்து இவிஎம் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். அப்போது இவிஎம்ஐ ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அப்போது அங்கே வந்து கலந்துக்கிட்டதில் அட்வொகேட்ஸ் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் நமக்கும் நானும் நிறையா வந்து இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அதில் வந்து கருத்து மாறி மாறி வந்துச்சு. அதில் வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாங்க, சில விஷயங்கள் வந்து அடுத்த நடைமுறை. இது வந்து எப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் கிராஸ் ரூட் அளவுக்கு விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளிகள், குடும்ப தலைவிகள் அப்படின்னு எல்லா மட்டத்திலையும் இது போக போகுது. இது வந்து இந்த மாதிரி பிரிண்ட்டு லீஃப்லெட்டாகவும், அதுக்கப்புறம் இதில் வந்து யூடியூப்பில், எக்ஸ் தளத்தில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்து எல்லா விதமான தளத்திலையும் ஒரு மாஸ் ஸ்கேலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு அமைப்பாக இருக்குது. ஓகே, இந்த அமைப்பு தோங்க நல்ல விஷயம். ஏன்னா இவிஎம் மேலே எல்லாருக்குமே டவுட் இருக்குது. சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதுக்கு நிவர்த்தி வேணும்ல. ஓகே, அந்த நிவர்த்திக்கு என்ன பண்ணுறது? இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வந்து இந்த மொத்த இவிஎம் வந்து டோட்டலாக ஒழிச்சிடணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் சொன்னாங்கன்னா உடனே அங்கேருந்து பெட்டி தூக்கிட்டு வந்துடுறாங்க. யார்? நம்ம தேர்தல் கமிஷன்லேருந்து. ஐயா ஐயா இது அப்படி இல்லை ஐயா, இது வந்து இவ்வளோ எண்ண முடியாது, நீங்கள் வந்து இப்போ அங்கே பேலட் பேப்பரில் கட்டாய விழுகுதுல, அது எண்றதுக்கு 3 மாதம் ஆகும் அப்படின்னா, அப்போது ஒரு தொகுதியில் வந்து ஒரு 200 இல்லை 250 பூத் இருக்குது. அப்போ 250 ஓட்டிங் மிஷின் இருக்குது. அந்த 250 ஓட்டிங் மிஷினில் இப்போ இது போட்ட எல்லாத்தையும் ஒரு 3 லட்சம் இதை எண்றதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? அது ஐயா அது எண்றதுக்கு வந்து ஒரு 3-4 மாதம் ஆகும் ஐயா. ஓ அப்படியா அப்படின்றாங்க. அதாவது கேட்குறவன் கேணையன்னு நினச்சிட்டு பேசுறது. அந்த கேணத்தனமாக சொல்லக்கூடிய பதிலையும் யார் சொல்கிறது? தேர்தல் கமிஷன் அவங்க சொல்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அப்போது இது என்ன வகையான உள்குத்து அப்படி? நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்டை, ஜட்ஜ்மெண்ட்டை எதையுமே விமர்சனம் பண்ணலை. ஆனால் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து சாதாரண ஒரு படிப்பறிவுள்ள சாதாரண மனுஷன் கூட டீ கடையில் உட்காந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க, ஒன்றுக்குள்ள ஒன்று கூட்டு கலவாணி அப்படின்னு சொல்லி பேசுனது நானே என் காதால் கேட்டிருக்கேன். ஓகே, அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னத்தை சொன்னாலும் ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு. அப்போ எவ்வளோ எண்ண முடியும்? 5% எண்ண முடியும். ஒரு 200 தொகுதி, சாரி 200 பூத் இருக்குது அப்படின்னா அப்போ 10 பூத்தில் மட்டும் நீங்கள் வந்து எண்ண முடியும். என்னத்தை எண்ண முடியும்? நமக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? இது வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நடைமுறையில் இருக்கிறது, நம்ம வந்து வரிசையாக வந்து பட்டன் இருக்குது. இந்த பட்டனை அழுத்தினோம்னா அது நேராக வந்து அந்த பேலட் பேப்பர் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் வருது. 7 செகண்டுக்கு இங்கேக்குன்னு 7 செகண்ட் வருது. அதில் என்னத்துக்கு அனுப்ப நான் வந்து உதாரணத்துக்கு விசிலுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா விசில் சின்னம் அதில் பிரிண்ட் ஆகி வருது. அந்த பேப்பர் என்ன பேப்பர்னா தெர்மல் பேப்பர். தெர்மல் பேப்பர்னாலே உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம் அல்லது வந்து ஏடிஎம்முக்கு போகிறோம், அதில் கடன்னு பிரிண்ட் ஆகி வருதுன்னு பார்த்தீங்களா, அதில் பார்த்தா அது பேப்பர். அந்த பேப்பர் நம்ம வச்சுருந்தோம்னா 1 வாரம் 10 நாள் 20 நாளில் வந்து அப்படியே ஃபேட் ஆகி போயிடும். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சம் 45 நாள் வரைக்கும் இது வந்து ஃபேடாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இது வந்து நம்ம வந்து பாதுகாத்து வைக்க வேண்டிய பொக்கிஷம் இல்லையே அப்படின்றாங்க. ஏன்னா மக்களோட ஓட்டு வந்து அவங்களுக்கு பொக்கிஷம் கிடையாது, அவங்க நினைக்கிறது தான் பொக்கிஷம். அப்போ இது பாதுகாத்து வைக்க வேண்டிய தேவையில்லை, தூக்கில போட்டுருவோம், அவ்வளோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அப்படி வந்துருச்சா, விழுந்ததுக்கப்புறம் அங்கே போகுது.
இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இங்கே கொளத்தூர் தொகுதி எடுத்தோம்னா ஒரு 1,84,000 ஓட்டு பதிவானது. இவருக்கு வந்து 82,000 ஓட்டு வந்து விஎஸ் பாபுவும், 74,000 ஓட்டு வந்து ஸ்டாலினும், ஒரு 18,000 ஓட்டு ஏடிஎம்கே வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரிஜினலாக இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் 4க்கு 1 ஓட்டு வந்து ஸ்டாலினோட ஓட்டு விஎஸ் பாபுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து என்னன்னா நம்ம வைஃபை வேண்டாம், இது வந்து ப்ளூடூத் வேண்டாம், வேற அலை வரிசையில் ஜிபிஎஸ்ல எதுவுமே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேட்டரி கழட்டி வச்சிடலாம், முடிஞ்ச உடனே பேட்டரி கழட்டி வச்சிடலாம், டேம்பு உடைச்சு சிப்பெல்லாம் மாற்ற வேண்டாம், ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து ஓடிபி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ப்ராசஸ் பண்ணும்போதே ப்ரோக்ராம் பண்ணுறதுல வந்து இந்த 1ஆம் நம்பருக்கு போடுற ஓட்டு 4ல் 1 ஓட்டு வந்து 3ஆம் நம்பருக்கு போயிடணும், இல்லை 4ஆம் நம்பருக்கு போயிடணும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடறோம்னா எங்கெங்கே எந்த சின்னம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது கட்சிக்காரங்க சொல்கிறது இல்லையே, தேர்தல் கமிஷன் தான் சொல்லுது. இந்த கட்சிக்கான சின்னம் வந்து முதல், இதுக்கு 2வது, இது 3வது, இது 4வது அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எந்தெந்த தொகுதியில் யார் யார் ஓட்டு யார் யார் நிற்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ கரெக்டாக அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி விட்டு, ஒரு உதாரணத்துக்கு 76,000 பூத் அப்படின்னா ஒரு 76,000 இடத்துல வந்து குறைஞ்சது ஒரு 40,000 பூத்துக்கு வந்து, ஏன்னா இப்போ திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக 3ஆவது இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணது. ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தாவேக்கா வந்து ஒரு 120லேருந்து 125 சீட்டில் ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும், நம்பர் 1. அப்புறம் தன்னோட கூட்டணி போட்ட ஏடிஎம்கே ஒரு 70 சீட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கணும். அப்புறம் திமுக வந்து ஒரு 35-40 சீட்டு வாங்கி 3வது இடத்துக்கு போகணும். அப்போ ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சிகள், ஆளுங்கட்சி வந்து 3வது இடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம், எதிர்கட்சியா இருந்த நம்ம கூட்டணி சேர்ந்த இதை வந்து 2வது இடத்துக்கு வந்துருச்சு. சம்மந்தமே இல்லாம ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி, அப்போ சின்ன பிள்ளை சொல்றாங்க, இது சொல்றாங்க, இவர் முகமும் போதும் அடுத்து எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னா நம்புவாங்க. நம்ப வச்சு இவருக்கு வந்து 120 சீட்டு 122 சீட்டு வந்து ஜெயிக்க வச்சிட்டோம்னா இது வந்து பிரச்சனை. அடுத்த 5 வருஷம் நம்ம சொன்னது கைப்பாவியா பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இது வந்து எப்படின்னா நான் கேள்விப்பட்டது. ஓகே, இந்த மாதிரி டீட்டெயில்டாக எடுத்து நிறைய இடங்கள் தரவுகள் படிக்கும்போது கிடைச்சது. ஓகே, ஆனால் அதையும் மீறி எப்படி வந்து 108 தான் ஜெயிச்சாங்க அப்படின்னா திமுகவில் அவங்க வந்து 55% வாங்கியிருக்கவங்க மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 40-45% வாங்கினு ஜெயிப்பாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் இது வந்து இப்போ 4க்கு 1 ஓட்டு 25% வந்து விசிலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன். போயிடுச்சுன்னா விசில் வந்து ஜெயிச்சிருவாங்க. இவங்க வந்து கடைசி 1000, 2000, 5000 ஓட்டில் வந்து தோப்பாங்க திமுக. ஆனால் அதையும் மீறி இவங்க வாங்குற ஓட்டு 55%, 58% ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதையும் மீறி விசில் வந்து மார்ஜினில் தோத்துருக்கும். திமுக வந்து மார்ஜினில் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளே வந்து கோயம்புத்தூரில் போட்டி போட்ட செந்தில் பாலாஜி வெறும் 2,500 ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சார். அவர் பண்ணியிருக்க செலவுக்கு, அவரோட செல்வாக்குக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது வந்து ஒரு 20-26 ஓட்டுக்கு மேலே வந்து லீடிங்கில் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அது வந்து 2,500 ஓட்டில் தான் வந்து ஜெயிக்கிறார். 25,000-30,000 ஓட்டில் ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து முன்னக்கூடியே பண்ணிட முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், டேம்பர் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, சொல்லலாம், ரைட்டு ஓகேன்னு. அது போக சில இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தந்த பூத்தில் இந்தந்த மிஷின்லாம் வந்து ஒரு 50 ஓட்டு வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கம்பாங்க, கரெக்டாக விழுவும். ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 50 ஓட்டு வந்து கரெக்டாக விழணும். 50க்கு அப்புறம் வந்து ஒரு 3 ஓட்டு அதே ஒரிஜினலுக்கும் 4வது ஓட்டு இன்னொருக்கு மாற்றி விழணும் அப்படின்னு விழுந்துடலாம். அதில் பிரிண்ட் ஆகுறது இருக்கு இல்லையா, அதை மாற்ற முடியாது இல்லையா. அப்போ பிரிண்ட் ஆகுறது மட்டும் உதயசூரியன்னா உதயசூரியனில் பிரிண்ட் ஆகும், விழுறது வந்து விசிலுக்கு விழும். இல்லை விசில் பிரிண்ட் ஆகும், உதயசூரியனுக்கு விழும். எப்படியா மாற்றலாம். ஸோ அப்படி வந்திருந்தா நமக்கு வந்து இந்த இது வந்து எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 23 முடியுது. அதில் வந்து ஒரு 40 நாள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜூன் 3, ஜூன் 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து தெர்மல் பேப்பரு ஃபேட் அவுட் ஆயிரும். ஓகே, ஆனால் என்னதுன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 10 நாளில் ரிசல்ட்டு எப்போ மே 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் அதுலேருந்து 7 நாளைக்குள்ளே வந்து அப்பீல் பண்ணணும். ஒரு 14 தொகுதி என்னென்ன தொகுதின்னு சொல்லி அப்பீல் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டாலின் இதில் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்போ இது வந்து எடுத்து பண்ணுறாங்க, ஜூலை 29 பண்ணுறாங்க. அப்போ என்ன 3 மாதம் கழிச்சு அதுக்குள்ளே தெர்மல் பேப்பர் பேருமே. இதுக்கப்புறம் வந்து இவன் வந்து ராமாய் வயசுக்கு வந்தானே வராட்டேன்ன அப்படிங்கிறத நிலைமைய. அப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறாங்களாம். இதெல்லாம் வந்து என்ன ஒரு வகையானது தெரியலை. நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ நடக்குது. இந்நேரம் 1967 மாதிரி நிலைமை இருந்துருச்சுன்னா இந்நேரம் தமிழ்நாடு வந்து அல்லோல கல்லோலப்பட்டு போயிருக்கும். ஆனால்
திமுக, அதிமுக யாருமே ஒன்றும் சொல்லல, எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படியே. சரி, இப்போ இதை வந்து பொன்ராஜ் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்து விளக்குனாரு. அப்போ அதில் அவர் சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இது வந்து டார்மண்ட் பீரியட் ஒன்று கிளாக் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு போடும்போது என்னென்ன உண்டோ அது பூரா அப்படியே பதிவாகும். அப்போ செக் பண்ணால் கூட கரெக்டாக அப்படித்தான் இருக்கும். போயிட்டு ஒரு ஆஃப்டர் 24 ஹவர்ஸ், ஓகே, அதில் வந்து இந்த சின்னத்துல இருந்து ஒரு 25% ஓட்டு வந்து இந்த சின்னத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி விட்டுறலாம். அப்போ நீங்கள் போடும்போது ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து எதுக்கு போட்டோமோ, இரட்டைலைக்கு போட்டது அப்படியே இருக்கும், உதயசூரன் போட்டு அப்படியே இருக்கும், விசில் போட்டு அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் விவசாய சின்னத்துக்கு போட்டு அப்படியே இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் கழிச்சு உதயசூரியன்ல இருந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்து இதை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படியும் வழி இருக்கு. ஏன்னா ப்ரோக்ராமிங் பண்றதுல இப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அது போக நமக்கு இதுக்கு வந்து டேம்பர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சீலை உடைச்சு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாரு. அது ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து கல்பிரிட்ஸ் இப்படி இருக்காங்க. இதுக்கு மூவ்மெண்ட் என்னன்னா, இவங்க கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? நமக்கு தெர்மல் பிரிண்ட்னு சொன்னோம் இல்லையா, தெர்மல் பிரிண்ட் கூடாது. அப்புறம் டாட் மேட்ரிக்ஸ் கறக்குன்னு சவுண்ட் வரும் பார்த்தியா, டாட் மேட்ரிக்ஸ் அது போட்டால் சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, டைம் எடுக்குது, அதுக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. லேசர் பிரிண்ட் இருக்கு. ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம்? இந்திய அளவில் வந்து என்ன, இந்தியாவுக்கு வந்து காசுக்கு கொள்ளையா? இவ்வளோ செலவு பண்ணுறோம்ல, எல்லா இடத்துலையும் வந்து லேசர் பிரிண்ட் போடுங்க. ஓகே, லேசர் பிரிண்ட் போட்டால் என்ன ஆகும்? சத்தமே வராது, அழியாது. ஒன்ஸ் அப்படி பிரிண்ட் ஆகி கீழே விழுந்துச்சா அழியாது. அது போக டிமாண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒன்று, இதை என்ன போட்டோமோ இதை வந்து முழுக்க முழுக்க என்றது இருக்கு இல்லையா. இப்போ முன்னாடிலாம் இப்போ இன்னைக்கு வாக்கு ஓட்டு முடிஞ்சிருக்கு, அடுத்த 2 நாளில் வந்து என்ன ஆரம்பிச்சிடுறாங்க, அன்னைக்கு நைட்டு லேட் நைட்டோ வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருது. பேலட் பேப்பரில் அவ்வளோ பேர், 60 பேர் 70 பேர் போட்டி போடும்போது கூட 2 பேப்பர் 3 பேப்பரை வச்சு போட்டால் கூட எண்ணி முடிக்கிறது வந்து ஒரு 20 மணி நேரத்தை எண்ணி முடிச்சிடுறாங்க முன்னாடி. ஆனால் இப்போ பார்த்தா பட்டன் தட்டினா வந்துடுதான். ஆனால் என்றதுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் 1 மாதம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனை கூட வந்து அவங்க சௌரியத்துக்கு பிரித்து வைக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏதுவாகவும் இது ஏதுவாகவும், அப்புறம் மெஷினை மாற்றி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஏதுவாகவும் அப்படி வைக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து அயோக்கியன்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிறதா. அப்போ என்ன, பேப்பர் வந்து நமக்கு லேசர் பிரிண்ட் வேணும், அது எப்பவும் அழியக்கூடாது. ஓகே, இது 40 நாள் முடிஞ்சு போச்சு இப்போ முடிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்றது வந்து நீ இதயம் என்ன இந்த 2 எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்குது, மொத்த டோட்டல் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் ரிசல்ட்டை வந்து வெளியே அனௌன்ஸ் பண்ணவே செய்யணும் அப்படின்னு சில டிமாண்டு. அப்போது இது எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு இவிஎம்மே வேண்டாம், நீ பழைய பேலட் பேப்பரை கொண்டு வா அப்படின்ற மூமெண்ட்டு இது வந்து மக்கள் இயக்கமாக வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதா. அதில் நானும் ஒரு அங்கமாக வந்து கலந்து அதில் பேசியிருக்கேன். சில விஷயங்களை வந்து அங்கே சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணணுங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து அடுத்தடுத்து இந்த இது பேசும்போது டீட்டெயிலாக வந்து நிறையா பேசுவோம். என்னென்னா, இந்த திருடர்கள், வாக்கு திருடர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து சம்மட்டி அடி அடித்தா மட்டும்தான் இவங்க வந்து திருந்த மாட்டாங்க. அதாவது சொன்னா, ஐயா கொஞ்சம் பார்த்து ஐயா, இது ஜனநாயகம்ல இப்படிலாம் செய்யலாம் ஐயா, உங்க புள்ளொட்டி நல்லா இருக்குமா, இப்படி நல்லா இருக்கா சொன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து தடித்த தோல், அப்படியே அவங்களுக்கு வந்து உரைக்காது. அடிச்சாதான் உரைக்கணும், அடிக்கணும். இப்போ வந்து சிஜேபி வந்து போராட்டம் பண்ணாங்க. சிஜேபி வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து யாரு, ஆர்எஸ்எஸோட இன்னொரு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனால் போராட்டம் பண்ணி பெருசாக வந்து சாதிச்ச மாதிரி பண்ணுறாங்க. அவங்ககிட்ட பேசினா வந்து ஏன்பா இந்த இவிஎம் பற்றி பேசலாமே அப்படின்னா, அது எங்களோட அஜெண்டா அது இல்லைன்றாங்க. ஏன் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கொடுக்கணும்? அப்போ அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு அஜெண்டாவோட இருக்காங்க. ஓகே, என்னன்னா யாரால உருவாக்கப்பட்டார்களோ அவங்க வந்து பண்ணுறாங்க, வேணும்னு பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் மொத்தத்துக்கு பொங்கி எழணும். அப்படி எழுந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இது வந்து மூமெண்ட் எம்ஆர்விஆர் அப்படிங்கிறது மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர்ஸ் ரைட் அப்படின்ற இந்த மூமெண்ட்டு எப்படி பார்த்தாலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய தொடர்ந்து வந்து சேரும். அப்படி வந்து சேரும்போது நீங்களும் உங்களை இணைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இவிஎம்ல உள்ள குறைபாடுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி எங்க ஓட்டு எங்களுக்கு வரணும். அது போக அந்த சிலிப்பு உள்ள உழுவு பார்த்தீங்க இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு பூத்தில் வந்து 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்லிப் விழும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் போறாங்க, அந்த ஸ்லிப் வரும்போது அதில் 1 நம்பர் வரணும், ஏன்னா பிரிண்ட் தானே. 2வது போடும்போது 2 நம்பர் வரணும், அந்த சீரியல் நம்பர் கிடையாது. யார் எப்போ போட்டால் என்ன போட்டாலும் தெரியாது. அப்போ சீரியல் நம்பர் வேணும். இப்போ இந்த இதில் போடும்போது 697 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா
கடைசி இது சீரியல் வந்து 697 இருக்கணும். அப்புறம் இங்கே போட்டால் இதில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா 697 அங்கே தெரியணும். அது இல்லாமல் சில இடங்கள்லாம் பார்த்தா இது வந்து 697, இதில் பார்த்தா 820 அப்படின்லாம் வந்து பிரிண்டெல்லாம் வந்துச்சு. நிறைய ஏகப்பட்ட குளறுபடிலாம் பண்ணாங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து நமக்கு இவிஎம் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நமக்கு வந்து ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. ஓகே, அவர் வேணா அவர் ஜெயிக்கலாம், அவர் வேணா அவர் தோக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு. ஆனால் இப்போ என்னன்னா எல்லா கட்சிகளும் நமக்கு கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா, இதில் வந்து திமுக ரொம்ப முனைப்பா இருக்காங்க, இவிஎம் ஒழிக்கணும் அப்படின்னு முனைப்பா இருக்காங்க, அதிமுக முனைப்பா இருக்காங்க. ஏன்னா அதிமுக கூட்டத்தில் பேசும்போதே அங்கே வந்து நாங்கள் அடுத்த ஆட்சி நம்ம தான் பண்ண போகிறோம், ஆனால் உங்களுக்கு இவ்வளோ தான் சீட்டு சொல்லும்போது, ஏன் அடுத்த உங்களுக்கு எப்படி, ஏன் டிவிக்கே வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு மேலே இருந்து அங்கே வந்து கிண்டல் ஒரு மாதிரி துணியில் பேசுனது, ஏன் உங்களுக்கு 47 சீட்டு தான் வருதுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வி கடைசியாக வந்து பார்த்தா 47 சீட்டு தான் அதிமுக வந்திருக்கு. அப்புறம் டிவிக்கே வந்துடும் அப்படின்னா டிவிக்கே வந்துருச்சு. சரி, அப்போ டிவிக்கே வந்து தாவேக்கா விஜய் கட்சி வந்து இவிஎம்மால தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கூட விஜய் வந்து இந்த இவிஎம் ஒழிக்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்காருன்னு கேள்வி. ஆச்சரியமா இருக்குல்ல, அது சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பெர்சனலா அங்க அந்த கூட்டத்தில் இல்லாம தனியா கொஞ்சம் பேசும்போது டீட்டெயில் கேட்டா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது இன்னைக்கு இந்த 2026 தேர்தலில் திமுகவே கொஞ்சம் ஓரம் கட்டியாச்சு. ஏன்னா பெருந்தலைகள் வரைக்கும் எல்லாத்தையும் தோக்கடிச்சாச்சு. ஓகே, அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயாச்சு, பேசு பொருளாக இல்லாத அளவுக்கு ஆக்கியாச்சு. ஓகே, இப்போ வந்து தாவேக்கா இதே இதில் வந்து திடீர்னு அண்ணாமலை என்ன சொல்றாரு, அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் 2031 வந்து களமிறங்க போறேன்னு சொல்றாரு. ஓகே, அப்போ 2031 என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ இதே இவிஎம் வந்து அவன் கையில் தான் இருக்கு. ஓகே, ஒன்று அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, அந்த கட்சியோட பிஜேபி கூட்டணி போடும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா 234 தொகுதியை வந்து 120 தொகுதி பிஜேபி, 114 தொகுதி இவர் புது கட்சி, அல்லது 100 தொகுதி வந்து அண்ணாமலை கட்சி, 134 தொகுதி வந்து பிஜேபி, ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க போட்டி போடும். அதே மாதிரி தனிச்சு அல்லது சில கூட்டணிகளோட சின்ன சின்ன கூட்டணிகளை சேர்த்து தாவேக்கா போட்டி போடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல இவங்க கத்தி கதறி வந்து திமுக அதிமுக இவங்க கூப்பாடு போட்டு அவங்களும் வந்து களத்தில் இருப்பாங்க. எப்படி பார்த்தா 31 வந்து சீமான் பேசுவார் வழியா அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா குறைஞ்சிருச்சு, இப்போ 8லேருந்து 8.2லேருந்து 3.9 அப்படின்னு குறைஞ்சிருச்சு. அதனால அவர் வந்து இனி தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. பட் அரசியல் இருப்பார். ஓகே, அவர் வந்து நம்ம பெருசாக இப்போதைக்கு பேச வேண்டியதில்லை. இப்போ என்னன்னா 2031 என்ன நடக்கும்னு இப்போ சொல்கிறேன். இது நம்ம அப்படி விட்டோம்னா 2029 வந்து அவங்க ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து 39 இடங்கள்ல பிஜேபி 30 இடங்கள்ல ஜெயிக்கும். ஓகே, எப்படிப்பா காங்கிரஸ் தான் எங்களுக்கு கூட்டாளி தான். ஓகே, அப்புறம் வந்து திமுகலாம் வந்து 0ல் நிற்கும், அதிமுக 0ல் நிற்கும், தாவேகா வந்து ஒரு 5 எம்பி அல்ல 10 எம்பி, மிச்சம் பூரா வந்து பிஜேபி வந்து நிற்பாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2031 போச்சுன்னா அதில் வந்து அண்ணாமலை அண்டு பிஜேபி கூட்டணி மெஜாரிட்டி வரும். 200 இப்போ 134 வந்து பிஜேபின்னா அவன் 100 சீட்டில் வந்து பிஜேபி ஜெயிக்கும். அடுத்து ஒரு 30 இடத்துல வந்து அண்ணாமலை 2 பேரும் கூட்டணியும் போட்டு அவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க. எதிர்கட்சி அப்போ யார் இருக்கும், யார் எதிர்கட்சி, தாவேக்கா எதிர்கட்சி. மொத்தத்துக்கு திராவிட கட்சிகளே இல்லாமல் ஒழிச்சிருவோமா. இப்போ 130 வந்து பிஜேபி அண்ணாமலை கட்சி ஜெயிச்சிருச்சு. அப்புறம் எதிர்கட்சியா வந்து ஒரு 50-60 தொகுதி வந்து தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. அப்படின்னா 180-190 சீட்டு போயிருச்சு. மிச்சம் 40-45 தான் இருக்கு. அதுல வந்து ஒரு 25 சீட்டு டிஎம்கே, ஒரு 15 சீட்டு வந்து ஏடிஎம்கே. முடிஞ்சா 15 சீட்டை வச்சுட்டு 25 சீட்டை வச்சுட்டு நாக்கு வலிக்க முடியாது இங்க. அப்போ திராவிட கட்சி, ஏன்னா அவங்க பண்ணியிருக்க ஊழல், அவங்க பண்ணியிருக்க அராஜகம், ஏன்னா திமுக பண்ணியிருக்க அராஜகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போ மக்கள்கிட்ட பேசு பொருளாயிரும். இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மோசமாக இருந்தால் அதனால் மக்கள் உங்களை மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. அப்போ திமுக ஒழிஞ்சிரும், அதிமுக ஒழிஞ்சிரும். இப்போ ஆட்சியில் இருக்க போகிறது யாரு, பிஜேபி. ஓகே, அப்போ மெர்ஜ் ஆகி பிஜேபியில் வந்து அவர் கட்சியை கலைச்சு ஒருவேளை பிஜேபியோட மொத்தமாக சேர்ந்து யார் அண்ணாமலை முதலமைச்சர் ஆகலாம். அல்லது இவங்க வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அங்கே ரிசைன்மெண்ட் வந்து இங்கே முதலமைச்சர் ஆகலாம். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் வந்து இவர் உட்காரலாம், விஜய். அப்போ இப்போ ஆளுங்கட்சி, அடுத்த முறை எதிர்கட்சி. ஓகே, அதுவும் அவங்க தயவுல அப்படிங்கிறதான். அதனால இந்த இது நடக்கக்கூடாது அப்படின்னா இவிஎம் கூடாது அப்படிங்கிறதுல விஜயும் முனைப்பா இருக்கிறதா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருந்துச்சு. அதனால எப்படி பார்த்தாலும் மனித குலத்துக்கு
அது எப்படின்னா ரொம்ப கேடு. நமக்கு நலத்திட்டங்கள் நிறைய வரணும் அப்படின்னா நமக்கு நீங்களாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லி புறங்கையால தூக்கி கடாச்சிட்டு போறாங்கல்ல, தமிழ்நாடா சீச்சி போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்கல்ல. அதெல்லாம் இல்லாம நம்ம உழைப்பு, நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணம் அது நமக்கும் கரெக்டா வந்து வந்து சேரணும், நமக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க இந்த இவிஎம் இருந்துச்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் போடுற ஓட்டு கரெக்டான யாருக்கு போறாங்களோ அவங்க வந்து பிஜேபி வந்து உண்மையா ஓட்டு வாங்கி ஜெயிச்சா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓட்டு வாங்கி ஜெயிக்கட்டும், தப்பே இல்லை. அது ஒரு பெரிய கட்சி. ஆனா அதே நேரத்துல மக்களை வந்து முட்டாளாக்கி ஏமாத்தி எல்லாத்தையும் ஏமாத்தி எதிர்க்கட்சிகளை பூரா வந்து விலைக்கு வாங்கி பயமுறுத்தி அப்போ அவங்களா முழுக்க முழுக்க நினைச்சது பூரா சாதிச்சதுன்னா அது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்ச மாதிரி. அதனால இந்த மூமெண்ட் வந்து ஒரு சிறப்பான மூமெண்ட். எம்ஆர்விஆர் அப்படிங்கிறது வாக்குரிமை மீட்பு இயக்கம். ஓகே, இந்த இயக்கம் ரொம்ப மிக பெரும் அளவில் விரிவடையணும், மக்கள் மத்தியில் வந்து பேசு பொருளாகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசையும், அது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.